வணக்கம் நண்பர்களே, நல்லை ஸ்பைசி எஸ்ஆர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்வதென்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் பல்லாரி எடுத்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் தக்காளி, எத்தனை தக்காளி நான் சொல்லணும், ஒரு 6-7 தக்காளி எடுத்துருங்க. 1 கிலோ அரிசிக்கு 6-7 தக்காளி எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்துக்கிறோங்க. ஃபிஷ்ஷை மசாலா தடவி ஊற வச்சிடணும். நான் அந்த மீனுக்கு என்ன மசாலா போட்டிருக்கோம்னா, வத்தல் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, நல்ல மிளகு பொடி, சீரக பொடி இவ்வளோ போட்டு அதை ஊற வச்சிருக்கோம். அதை ஊறின உடம்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொரிக்கிறோம். சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அதாவது பொரித்து எடுத்த உடனே ஒரு வாணலியில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு அதில் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலம் போடணும். வெங்காயமும் மிளகாயையும் அந்த வாணலியில் தட்டணும். தட்டி வரும்போது நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாசம் வரும். அந்த வாசம் நல்லா ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டு விழுது போடணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, எப்படி நம்ம மட்டன் பிரியாணிக்கு போடுறோமோ அதே அளவில் கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலரில் வருது. தக்காளியை தட்டுறோம். வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஏன்னா எல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா இதாக வரணும். மல்லித்தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கணும். அதோட கலவையோடு சேர்த்து இந்த வத்தல் இதெல்லாம் அந்த பச்சை வாடெல்லாம் நல்லா அமுங்கணும். பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறணும். முதல்ல அந்த தேங்காய் பாலை அளவு உங்களுக்கு அளவு தெரியும். 1க்கு 2 அளவு, அது பிரகாரம் தேங்காய் பாலை ஊற்றி விட்ருங்க. ஏன்னா மற்ற பிரியாணிக்கெல்லாம் மட்டன் சிக்கனில் கொழுப்புகள் இருக்கிறதுனால டேஸ்ட் வரும். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு மட்டும் நம்ம தேங்காய் பால் விடணும். தேங்காய் பால் விட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். 1க்கு 2 பிரியாணி ரைஸ்னால் 1க்கு 2 தான் நம்ம போடணும். அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு அதை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடணும். ஒரு சைடில் நான் மீனை இன்னும் பொரிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். கொதித்து வரும்போது கொத்தமல்லி, புதினா எப்படி பிரியாணிக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அது அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறணும். சேர்த்து வச்சு அப்புறம் அரிசியை நம்ம களைஞ்சி வச்சுருக்கோம். அந்த அரிசி களைஞ்சதை உள்ளே போட்டு கிண்டி விடணும். நல்லா உப்பு, என்ன தேவையான உப்போ அதை சேர்க்கணும். சேர்த்து கிண்டி விட்டுட்டு வரும்போது இந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அந்த பொரிச்ச எண்ணெயை அந்த சாதத்துக்கு மேலே ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்ச உடனே திருப்பி அந்த சோறெல்லாம் வெந்து முடித்த உடனே பொரிச்ச மீன் இருக்குல்ல, அந்த பொரிச்ச மீனை ஒவ்வொரு பீஸாக அந்த சாதத்துக்குள்ளே வைக்கணும். வச்சு அந்த சாதத்தை நல்லா மூடி சிம்மில் வச்சிடணும். அந்த பொரிச்ச மீனை ஒவ்வொரு சாதத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கரண்டியால் நீட்டி அந்த மீனை வச்சோம்னா அந்த சாறு அந்த சூட்டில் அந்த சாதத்துக்குள்ளே இறங்கிரும். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை தூக்கி மேலே போட்டுட்டு
கொஞ்சம் வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் வறுத்து மேலே போட்டு பிரியாணியை ரெடி பண்ணிடுவோம். சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.